ட்ரெண்டிங் டாபிக்ஸ் நேரில் வணக்கங்க. சமீபத்தில் வந்து பார்த்தா ஹைதராபாத்தில் ஒருத்தர் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு போயிருக்காரு. அங்கே வந்து டிராஃபிக் போலீஸ் வந்து அந்த ஆட்டோக்காரரை பிடிச்சி கேட்டிருக்காங்க, என்னப்பா அப்படி சொல்லி தண்ணி அடிச்சிருக்கியா சொல்லி கேட்கும்போது பயங்கரமாக தண்ணி குடிச்சிட்டு வந்து பண்ணா போதையில் இருந்திருக்காரு. அப்போ வந்து ஒரு ஆட்டோ வந்து சீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து பண்ணா இவர் வந்து அந்த கோவம் தாங்காமல் என்ன பண்ணியிருக்காரு, அங்கே வந்து நாகப்பாம்பு வந்து எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போலீஸை கடிக்க வச்சுருவேன், ஒழுங்காக என்னோட ஆட்டோவை கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டியிருக்காரு. ஸோ அதுக்கு வந்து போலீஸ் வந்து பண்ணால் ஹைதராபாத் போலீஸ் வந்து பண்ணால் அவங்கள வந்து பாம்பை கை முதல் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்கள வந்து பண்ணால் மறுநாள் வந்து விசாரணையில் வந்து பண்ணால் அவரே வந்து வாக்குமூலம் கொடுக்குறாரு, நான் பண்ணது தப்பு தாங்க அப்படின்ற மாதிரி வந்து பண்ணால் புத்தி அறிவுரைலாம் சொல்லிட்டு அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி செயல் வந்து பண்ணால் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வே ஆஃப் மெத்தடில் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரெயின் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேரிகேட்டில் அந்த கேட் கீப்பரை நிற்பாங்களே. ஸோ அப்போ வந்து ட்ரெயின் கிராசிங் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நபர் வந்து ஒரு பெண் உயிருக்கு போராடும் போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற கேட் கீப்பர் என்னோட வண்டி எடுத்துகிட்டு போங்க, நீங்கள் உங்களெல்லாம் அலோவ் பண்ண முடியாது, உங்கள் ஒரு உயிருக்காக இங்கே பல உயிர் வந்துட்டுருக்கு, ஸோ அது வந்து நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க செயலை வந்து பார்த்தீங்கன்னா நெகிழ்விக்க செயலாக இருக்குது. ஸோ அவங்க கடமையை தவறாமல் சிறப்பாக செஞ்சுருக்காங்க சொல்லலாம். ஸோ அதே மாதிரி மனிதாபிமானத்தோடு அவங்களோட வண்டியை நான் கொடுக்குறேன், நீங்கள் வந்து அவங்கள மட்டும் கொண்டுட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறதும் சூப்பரான விஷயம். ஸோ இதை பற்றி உங்களோட கதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.